ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மேக் எக்ஸ்ப்ளோர் சேனலுங்க. என் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னாக்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், உங்களோட மனசுக்கு கருத்தை கமெண்ட்டில் போடுங்க. சரிங்க, நமக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க எய்ச்சரில் ஏர் ஃபில்டர் இண்டிகேட்டர் எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அதை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். எய்ச்சரில் ஏர் ஃபில்டர் எங்கே இருக்கும் அப்படின்னாக்க இதோட ரைட் சைடில் தாங்க ஏர் ஃபில்டர் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு இது பிளாக் ஆச்சு அப்படின்னாக்க இதுக்கு ஒரு இண்டிகேட்டர் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, ஃபிசிக்கலாக தெரியுது வச்சுரும் ஒரு இண்டிகேட்டர் வச்சுருப்பாங்க. பட் வந்து எய்ச்சரில் அந்த இண்டிகேட்டர் இல்லைங்க. ஓகேங்களா, சரிப்பா, இண்டிகேட்டர் வந்துட்டு இல்லைன்னு சொல்கிறேன், அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை ஆன் பண்ணிவிட்டு நான் ஸோ இதில் பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சிம்பிள் மாதிரி காமிக்கும். அந்த சிம்பிள் நான் காமிக்கிறேருங்க. இது எய்ச்சரோட மேனுவலில் நான் காமிக்கிறேன் அந்த சிம்பிளை. இந்த மாதிரி சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இந்த இடத்துல காமிக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏர் ஃபில்டர் பிளாக் ஆகிடுச்சு, சோக் ஆகிடுச்சு அப்படின்னாக்க இந்த இடத்துல அந்த மாதிரி, அதாவது நான் காமிச்ச சிம்பிள், இந்த மாதிரி சிம்பிள் பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்குங்க. ஓகேங்களா, இப்போ நான் எய்ச்சருக்கு மட்டும் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதுவே லெய்லாண்டோ, டாட்டா அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஃபிசிக்கலாக வந்துட்டு இண்டிகேட்டர் வந்து வெளியே வச்சுருப்பாங்க. அதாவது ஏர் ஃபில்டர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து இருக்குதுங்க. பட் வந்து எய்ச்சர் பொறுத்தவரை வந்துட்டு இண்டிகேட்டர் எதுவும் கொடுக்க கிடையாது. அவங்க டேரெக்டாக சென்சார்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே வந்துட்டு இண்டிகேஷன் எல்லாமே பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதை மறந்துடாதீங்க, பார்த்துக்கோங்க. சிம்பிள் இங்கே பாருங்கள், இதுதான் அது, நல்லா பார்த்துக்குங்க. ஸோ எய்ச்சரில் இந்த மாதிரி இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், பார்த்துக்குங்க. சரிங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க, இதை தெரியாதவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, இதே மாதிரி மேன்மேலும் என்னோட வீடியோ, அதாவது என் சேனலில் இதே மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு, தெரியாத நண்பர்களுக்கு இதை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. சரிங்க, நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாங்க.